பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, கடன் பாரமா, கடன் நிமித்தமாக மனக்கவலையா? இந்த வசனம் சொல் உனக்கு விடுதலை. ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில கடன்கிற சுமை, அந்த கடன் பாரம் வந்த உடனே மனசு நிம்மதியத்து போகுது. நிம்மதியா இருக்கிற குடும்பத்துல நிம்மதி இல்லாம வர வைக்கிறதே இந்த கடன்கிற சுமைதான். ஏதோ ஒரு தேவைக்காக கைகளை நீட்டி கடனை வாங்கிடுறோம். ஆனா அந்த தேவைகள் என்னமோ நிறைவேறுது, ஆனா அது கூடவே நம்ம மனக்கவலையும் ஒட்டிக்குது. எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடன் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எப்படியாவது கடனை நம்ம அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுதாங்க நம்ம கடனை வாங்குறோம். ஆனா நாட்கள் என்னமோ கடந்து போயிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம வாங்குற கடன் குறைந்தது மாதிரி இருக்காது, பெருகதான் செய்திருக்கோம். எதனால அப்படின்னா வட்டி வட்டி வட்டிக்கு மேல வட்டி அப்படின்னு சொல்லி ஏறி கடன் தலைக்கு மேல வாங்கு நம்ம வாழ்க்கையில நம்ம மன நிம்மதியை இழக்க வச்சு நம்ம வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கை மாதிரி மாற இந்த கடன் பெரும் பங்கு வகுக்குது. ஏதோ ஒரு தேவை, அத்தியாவசிய தேவைக்காக கடன் வாங்குவோம். எப்படியாவது கடனை அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் செய்வோம். ஆனா அங்க கடன் அடையிறது இல்ல பாருங்க. ஆனா நம்ம வேலை என்னவோ நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய வேலையா இருந்தா வேற நம்ம கையில காசு நிக்கிறது இல்ல. இது எதனால அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதும் கிடையாது. பாருங்க, நம்ம ஏர்ன் பண்ற, நம்ம சம்பாதிக்கிற அந்த பணம் நம்ம கையில நிக்கணும்னா சில வழிமுறைகள் நமக்கு தெரியணும். அந்த வழிமுறைகள் தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில செயல்படும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கிற கடன் என்கிற பாரம் குறையும் போது மட்டும் இல்லைங்க, மனக்கவலையும் குறையும், கூடவே நம்மளுக்கு விடுதலையும் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம கடன் பாரத்துல இருந்து விடுதலை அடையணும். அதுக்காக சில வசனங்களை அனுதினமும் நம்ம விசுவாசத்தோட சொல்லும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கிற கடன்கிற சுமை மாறும், கூடவே நமக்கு கடன் பாரத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். இப்போ கடன்கிற பாரம் எதனால வருது பாருங்க. நம்ம வாழ்க்கையில நல்ல தொழில் இருக்கு, நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனா கடன் என்னமோ பெருகிட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்ணா வர மாச தொடக்கத்துல இருக்கிற அந்த சம்பளம் மாச இறுதியில நம்ம பாக்கெட்டை பார்க்கும்போது 100-200 ரூபாய் தான் மீதி வருது. அந்த காசு எப்படி வருது, எப்படி செலவு ஆகுதுங்கிறதே தெரியல. இது ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அன்றாட தின கூலி செய்யறவங்களுக்கும் இது நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திட்டமிடாத ஒரு வாழ்க்கை முறை. பாருங்க, நம்ம வாழ்க்கையில நான் சம்பாதிக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவையற்ற பொருட்களை வாங்கி குவிக்கிறது, ஒண்ணுக்கு ஒண்ணு இலவசம் அப்படின்னு சொல்லி அங்க விளம்பரப்படுத்த உடனே அது எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை மனசுல தொத்திக்கிறது. உடனே அந்த பொருட்களை வாங்கி குவிக்கிறது. இது ஒரு தேவையற்ற செலவுன்னு சொல்லுவேன். அதே போல என்கிட்ட கார் இல்ல, ஆனா பக்கத்து வீட்டுல கார் வச்சிருக்காங்களே, அந்த காரை விட நான் பெரிய கார் வாங்கணும், அதுவும் விலை உயர்ந்த கார் வாங்கணும், அப்பதான் அடுத்தவங்க என்னைய பாராட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் மனசுக்குள்ள ஒட்டிக்குது. உடனே என்ன பண்றது? இஎம்ஐ லோன் போட்டு அந்த காரை வாங்குறது. ஆனா இந்த கார் வாங்குற கடத்தை நான் எப்படியாவது மாசம் மாசம் ரூபாயை கட்டி அந்த கடன்ல இருந்து வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஆனா பாருங்க, அந்த கடன்ல இருந்து வெளியே வராம மாட்டிக்கிறது. இது இஎம்ஐ கட்ட முடியாம கடனுக்கு மேல கடன் சேர்ந்து லோன் கடன் பெருகி பெரிய கடனா மாறி மன நிம்மதி இழந்து கண்ணீர் வடிக்கிறது. இப்படி நிறைய குடும்பங்கள்ல நடக்கதாங்க செய்யுது. நம்ம வரவு எவ்வளவு, அதுக்கேற்ற செலவு பண்ணணும் அப்படிங்கறத மறந்து போயிடுறோம்.
கையில காசு இருந்த உடனே தேவையற்ற காரியங்களுக்கு செலவு செய்யறோம். அதே போல திட்டமிட்டு வாழ்க்கை நடத்துறது இல்ல. தனக்குன்னு ஏதாவது ஒரு குறிக்கோள் வைக்கணும், தனக்குன்னு ஏதாவது சேர்த்தும் வைக்கணும் இப்படிங்கிற எண்ணங்களை மறந்து நான் சம்பாதிக்கிறேன், எனக்காக சம்பாதிக்கிறேன், நான் எனக்காக என் தேவைகளுக்கு மிஞ்சின அளவு நான் பொருட்களை வாங்கி சேமிப்பேன் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி கையில இருக்கிற காசுகளை எல்லாம் நம்ம ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கிக்கிட்டு உடம்பு ரீதியா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதற்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு திட்டமிடுதல் இருந்தாதாங்க நம்ம வாழ்க்கை செல்வ செழிப்பா மாறும். ஆண்டவருக்கு கடனோடு இருக்கிறது பிரியம் கிடையாது. என் மகன் நான் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கணும், தான் கடன் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் பிரியப்படுறாரு. பைபிள் வசனத்துல வர ஆண்டவர் அழகா சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் நம்ம ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம், ஆண்டவர் சொல்படி நடக்கிறோம். ஆனா தேவையற்ற காரியங்களுக்காக செலவுகளை செய்து நம்ம கடன் என்கிற ஒரு பாரத்துல நம்மளே நம்ம தலையை கொண்டு மாட்டி வச்சுக்கிறோம். இப்படி இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த கடன் பிரச்சனை மாறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நிச்சயமா இந்த வசனங்களை சொன்னா கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடையலாம். அதற்கான முதல் வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கிடகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பாருங்க, நம்ம எதுல கடனாய் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு? ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுறதுல. நம்ம அன்பு கூறல கடனா இருக்க கூடாது. நம்ம எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அதே போல அடுத்தவங்கள நேசிக்கணும். அப்படிங்கும் போது வாழ்க்கையில நம்ம மனசுல ஒரு நிம்மதி பிறக்கும். பிறரிடத்துல அன்பு கூறுகிறவன் ஆண்டவருடைய நியாய பிரமாணத்துல நிறைவேற்றுகிறான் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. 2வது வசனம் என்ன அப்படின்னா சங்கீதம் 21வது அதிகாரம் 3வது வசனம். உத்தம ஆசீர்வாதங்களோட நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொறுக்கிடம் தரிப்பிக்கிறீர். பாருங்க, உத்தம ஆசீர்வாதம். அந்த உத்தம ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? மனிதனிடத்திலா வருது? நிச்சயமா ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் தான் உத்தம ஆசீர்வாதம். அந்த உத்தம ஆசீர்வாதம் குறைவு என்பதே படாது. பைபிள்ல அழகான ஒரு நிகழ்வு. விதவை பெண் கடனால கஷ்டப்படுறா, தன்னுடைய கணவனை இழக்கிறா, தன்னுடைய குழந்தைகளையும் கடனால அடிமையாக்கப்படுறாங்க. பாருங்க, தீர்க்க தரிசிட்ட வந்து சொல்றாங்க. அந்த விதவை பெண்ணின் கண்ணீரை கண்டு தீர்க்க தரிசி அவள்கிட்ட இருக்கிற அந்த சிறிதளவு எண்ணெய அதிகரிக்க செய்து வற்றாதது மாதிரி ஆக்கி அதன் மூலம் ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கடன்களை முற்றிலுமா ஆண்டவர் நீக்கிறாரு. அந்த கடன் சுமையில இருந்து விடுதலை கொடுக்கிறாரு. பாருங்க, ஒரு விதவை பெண்ணுக்கு இறங்கின கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற நிச்சயமா இருக்கிற அந்த கடன்கிற சுமையை மாற்றி உங்க வாழ்க்கையில கடன்ங்கிற தரித்திரத்தை போக்கி நிச்சயமா ஒரு ஆசீர்வாதத்தை தருவாரு. இப்போ உபாகமத்துல என்ன சொல்லிருக்கு? நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்கள் நீடித்திருக்குன்னு சொல்லியிருக்கு. அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் பிரச்சனைகள் நீங்கி உங்க வாழ்க்கையில நீங்க நன்றாய் இருந்து நம்ம ஆண்டவரை தேடும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த கடன்கிற சுமையை நீக்கி கடன் வராதபடிக்கு குடும்பத்தை எப்படி நடத்தி செல்ல வேண்டுங்கிற ஞானத்தை ஆண்டவர் தந்து நம்ம நாட்களை நீடித்திருக்கிற பண்ணுவாரு. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் நிமித்தமாக உள்ள மனபாரம் நீங்கி நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. இன்றைய நாள்ல கடனிலிருந்து முழு விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.